தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு பந்தல் அமைக்கும் பணி தீவிரம். 4900 நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதி, பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. வேலூர் அடுத்த அகரம்சேரி பகுதியிலுள்ள 33 ஏக்கர் பரப்பளவு உள்ள மைதானத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வரும் 23ஆம் தேதி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறவுள்ளன. இந்த கூட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வருகை தந்து நிர்வாகிகளுடன் கலந்துரையாட உள்ளார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் 4900 நிர்வாகிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அவர்களுக்கு QR கோட் உடனான பாஸ் கொடுக்கப்பட்டு ஸ்கேன் செய்யப்பட்டு கூட்டம் நடைபெறும் மேடைக்கு அனுமதிக்கப்படுவார்கள். பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்றும் கர்ப்பிணி பெண்கள், குழந்தை வைத்திருப்பவர்கள், வயதானவர்கள் கூட்டத்திற்கு வரவேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டம் நடைபெறும் இடத்தில் உரிய பாதுகாப்பு வசதிகள் இருக்க வேண்டும். கழிவறை வசதி, குடிநீர் வசதி, நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் மேற்கூரை அமைத்திருக்க வேண்டும், நாற்காலிகள் போடப்பட வேண்டும் உள்ளிட்ட வசதிகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று வேலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்தன. அதன் அடிப்படையில் கூட்டம் நடைபெறும் இடத்தில் முதல் முறையாக மேற்கூரை, அதாவது பந்தல் அமைக்கப்படும் என்று நிர்வாகிகள் தெரிவித்திருந்தனர். தற்போது மைதானத்தில் பந்தல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 140 அடி அகலம் மற்றும் 600 அடி தொலைவு உள்ளடக்கிய 140x600 என்ற அடிப்படையில் 84,000 அடியில் பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் வேலூர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வினோத் கண்ணன், தொண்டரணி அமைப்பாளர் இம்தியாஸ் ஆகியோரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவர்களின் கண்காணிப்பில் இந்த பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சைனிங் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் வெல்லூர் செய்திகளுக்காக உங்களுடன் பிராங்க்லின். இது குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது வாய்ஸ் ஆஃப் வெல்லூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.